டே 113 1 டே 1 எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வந்திருப்போம் அப்படிதான். சும்மா கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ நம்ம சைக்கிள் ஓட்டுறோன்னு தான் தெரியும், வீடியோ போடுறோம், டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் இதுதான் நினைக்கிறாங்க. பட் நம்ம ஏன் இந்த வீடியோ வந்து சைக்கிளிங் ஒரு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறோமோ எதனால்? பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரியாது. என்னோடய லைஃப் ஸ்டைல் இல்லை, டே பை டே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க லைஃப் ஸ்டைல் என்னென்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ப்ரொஃபஷன் மட்டும்தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எதுக்காக இருக்கோம், ஒரு ஹெல்த்தி லைஃபாக யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஃபர்கெட்டிங் அபவுட் தேர் ஹெல்த். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்குது. ரீடிங் அவுட் சைட் ஃபுட் நானும் சாப்பிட்ருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. 2 வீக்ஸ் ஒரு வாட்டி அது மாதிரி ரெகுலராக சாப்பிடக்கூடாது தான் நம்ம சொல்கிறது. மந்த்லி ட்வைஸ் அதுமாரி கூட சாப்பிட்லாம். ஆனால் உங்களோட பாடி வந்து எதை நீ வந்து ஒரு அடாப்டிவாக நீ பண்ணுறியோ அந்த விஷயம் தான் உனக்கு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஈட்டிங் தி அவுட் சைட் ஃபுட், நீ தொடர்ந்து இந்த நைட் டைமில் அதுவும் அன்டைமில் பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். ஆனால் அந்த ஆசையை வந்து தூண்டுறது நமக்கு வேணும். ஏன்னா நீ ரெகுலராக அது பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நீ சாப்பிட்ணுன்னு அது உங்ககிட்ட சொல்லு. ஆனால் இன்னொரு மைண்ட் என்ன சொல்கிறேன்னா, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நான் பண்ணுறேன், மைண்ட் கண்ட்ரோல். இதை நீ வந்து எப்போ நீ வந்து ஃபாலோ பண்ணுறியோ அன்றைக்கி நீ வந்து ஒரு நாள் மாறுவேன். அது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கூட தான் ஆஃபீஸில் வந்து வெண்டிங் மிஷின் இருந்தது. பிரேக் டைம் வந்தேன், லேஸ் பாக்கெட்டில் இருந்துச்சு, குறுக்குறி அதெல்லாம் இருந்துச்சு, பிங்கோ. ஆனால் ஒரு மனசு என்ன சொல்லிச்சுன்னா வாங்கடான்னு சொல்லிச்சு, இன்னொரு மனசு நீ இதை நீ சாப்பிட்டீன்னா உன் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் சொல்லிச்சு. இதே தான் வந்து எல்லா டைமும் நான் யோசிப்பேன். ஆனால் பாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஐ ஹவ் ஸ்டாப் பிகாஸ் ஆஃப் சைக்கிளிங். நான் வந்து இந்த ஒரு ஹேபிட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டேன், கன்சிஸ்டன்சியாக ஓட்டுறேன். ஸோ மை மைண்ட் கான் டு குட் ஹேபிட். என்னால் ஐ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். மைண்ட் கண்ட்ரோல். இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அது நீ ஒரு வாட்டி வந்து ஒரு 7 நாள் நீ இருந்து பாரு, ஆட்டோமேட்டிக்காக 8ஆவது நாள் நீ மாறுவதான். இது நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 7 நாள், ஒரு வாரம், நீ ஒரு வாரம் கரெக்டாக பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே உன்னோட பாடி கண்ட்ரோல் ஆகும். ஸோ பேட் திங்ஸ் குட் திங்ஸ் 2 வகை இருக்குது. நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுதான் வரும். இஃப் யூ ஃபாலோ வித் குட் ஹேபிட்ஸ் automatically it will happen. So you should always, நான் ஒன்று டக்குன்னு மாற சொல்கிறேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அன்டைமில் வந்து யாராக சாப்பிட்லாம், எமர்ஜென்சிக்காக ஏதாச்சும் வெளியே போகிறீங்களா அப்படின்னு எந்த நேரமும் அன்டைம் சாப்பிட்டா நம்மளோட உடம்போட மாற்றம், மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறும். நம்மளோட உடம்பு வந்து எப்போ ரெஸ்ட்டு வந்து நைட்டில் தான் விடணும், கண்டிப்பாக விடுறோம். ஆனால் அந்த டைமில் தான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் பாடி வந்து உங்களை ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ எப்படி ஒரு லேப்டாப்பை வந்து ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ
அதே மாதிரி தான் உடம்பு 24/7 மாதிரி நம்ம உழைச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு தேவை ரெஸ்ட். நம்ம ஒன்றும் மிஷின் இல்லை, ஹியூமனுக்கு என்ன தகுந்ததோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ மாறிட்டேன் வெளி ஃபுட்டு. இன்கேஸ் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா ஒரு 2 வீக்ஸ் அந்த டைமில் மந்த்லி ட்வைஸ் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அது ரெகுலராக ஃபாலோ பண்ணாதீங்க, அவ்வளோதான். Now I have crossed Navalur Gold Barbecue. I think இந்த சைடில் தான் வந்து ஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். I don't know. என்கிட்ட இப்போ மைக் இல்லை, ஆர்டர் போட்டிருக்கேன். Thursday இட்ஸ் கம்மிங். புது புது விஷயங்கள், புது புது வழிகள் நம்ம மேற்கொள்ளணும். For youngsters, trying for that. ஒரு விஷயத்தை நம்ம கல்விக்கு முன் ஒழுக்கம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூஞ்சி தெரியலன்னா மன்னிச்சுக்கோங்க, வாய்ஸ் வந்து பேர் சரியாக கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். இப்போ எங்கே வந்துட்டு செமிஞ்சேரி வந்தாச்சு. நான் டே 13 நாளை போகணும், போயிடலாம்.